நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்த வேண்டும், நாட்டு மக்களிடம் அனுரா கோரிக்கை. முச்சக்கர வண்டி பேருந்துடன் மோதி விபத்து, பெண் பலி. தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் நிர்வாணமாக பெண் ஒருவரின் சடலம் மீட்பு. திசை காட்டிக்கு வாக்களிக்க மறுத்த நபர் மீது தாக்கு. உண்மையான பிரச்சினைகளை விடுத்து அனாவசியமான பிரச்சினைகளை முன்கொண்டு செல்வதற்கு தயாரில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிலர் உண்மையான பிரச்சினைகளை விடுத்து தேவையற்ற பல வாக்குறுதிகளை வழங்குகின்றனர். 13ஆம் அரசியலமைப்பு திருத்தச் சட்டமும் இனவாதமும் 2 பகுதிகளாகும். இதனை தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றிணைக்க எதிர்பார்க்கின்றார்கள். 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் அது இனவாதி என்றும், 13ஆம் சட்டத்தை காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை தருவாராயின் இனவாதி அல்ல என்றும் கருதுகின்றனர். இது பிழையான நிலைப்பாடாகும். இவ்வாறு கூறுபவர்கள் சில சந்தர்ப்பங்களில் இனவாதிகளாக இருக்கலாம். 1983ஆம் ஆண்டில் நாட்டில் அமைதியின்மை ஏற்படுத்தியவர்கள் தொடர்பில் அனைவருக்கும் தெரியும். அவர்களும் 13ஆம் திருத்தச் சட்டம் தொடர்பில் வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள். ஆகையால் மக்களுக்கு தேவையான பிரச்சினைகளையே முன்கொண்டு செல்ல வேண்டும் எனவும், மாறாக அனாவசியமான பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படக்கூடாது எனவும் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களிடமும் நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என கோரிக்கை இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். மக்கள் ஜனாதிபதியை மாத்திரம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நாட்டில் பெரும் ஊழல்வாதிகள் மோசடிக்காரர்களும் மக்கள் ஜனாதிபதியை மாத்திரம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நாட்டில் பெரும் ஊழல்வாதிகளும் மோசடிக்காரர்களும் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். சிறை கைதிகளை துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்தியவர்களும் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்துக்கு கத்தியும் மிளகாய் தூளையும் கொண்டு சென்றவர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களை வெளியேற்றி நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று மக்களை கோருகிறார்கள் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற டொக் பாடகர் ஜோன் ஃபொன் ஜோவி பாலம் ஒன்றில் மேலிருந்து கீழே குதித்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற பெண்ணை காப்பாற்றியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் மியூசிக் சிட்டியில் உள்ள பாலத்தில் பொன் ஜோவி தனது பாடல் ஒன்றுக்கான காணொலியை பதிவு செய்ய சென்றபோது அவர் குறித்த பெண்ணை காப்பாற்றியுள்ளார். உயிர் மாய்த்து கொள்ள முயன்ற பெண்ணுடன் சிநேகபூர்வமாக உரையாடி அவரது மனநிலையை மாற்றி பாதுகாப்பாக மீட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்குமாறு அறிவுறுத்தி நபர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று காலி இந்திருவ கைக்காவல பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. தாக்குதலுக்குள்ளான நபர் தற்போது பலப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதலை நடத்தியவர் தலைக்கவசம் அணிந்திருந்ததாகவும் அவரது தலைக்கவசனாலே இந்த தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் சின்னமான திசை காட்டிக்கு வாக்களிக்குமாறு தாக்குதல் நடத்திய நபர் தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார். எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் தாக்குதலுக்குள்ளான நபர் தமது வாக்கினை தமது விருப்பமானவருக்கு வழங்குவதாக தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்து தலைக்கவசம் அணிந்த நபர் தனது தலைக்கவசத்தை கழட்டி தாக்குதல் நடத்தியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலுக்குள்ளான நபர் வலது கண் பாதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பாக எமது செய்தி சேவைக்கு கருத்து தெரிவித்துள்ள காவல்துறையினர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களுக்கு கைபேசிகளை எடுத்துச் செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார். அஞ்சல் வாக்கினை பதிவு செய்து அந்த வாக்குச்சீட்டை படமெடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கைபேசியை எடுத்துச் செல்ல ஏற்கனவே இருக்கின்ற தடைகளை இறுக்கமாக கடைபிடிக்க இருப்பதாகவும் அவர் தீர்மானித்துள்ளார். நாட்டின் சட்டத்தின்படி வாக்களிப்பு என்பது ரகசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயமாகும். எனினும் வாக்குச்சீட்டை படமெடுத்து அதன் ரகசிய தன்மையை பேணாமை சட்டப்படி குற்றமாக கருதப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாட்டு பணிகள் அனைத்து நிறைவடைந்துள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார்.
பாதுக்க வட்டரக பிரதேசத்தில் வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று பின்னால் வந்த பேருந்துடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதியும் முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண்ணும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதுக்க பிரதேசத்தைச் சேர்ந்த 61 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை பேருந்தின் சாரதி காயமடைந்த நிலையில் பாதுக்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியா மத்திய பிரதேச மாநிலம் டயாடியா நகரில் பெய்து வரும் கனமழையால் 400 ஆண்டுகள் பழமையான ராஜ்கர் கோட்டை சுவர் இடிந்து அருகில் இந்த வீட்டின் மீது விழுந்துள்ளது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கிய 2 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். இந்த விபத்து நேற்று அதிகாலை 4 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. உயிர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு இந்திய மதிப்பிலான 4 லட்சம் நிவாரண நிதி வழங்குவதாக அம்மாநில முதல்வர் மோகன் ஜாதவ் தெரிவித்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவித்துள்ளன. போலி கடவுச்சீட்டை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த சிறிய பிரஜைகள் 7 பேர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இத்தாலியில் ரோம் நகருக்கு செல்ல முயன்ற குற்றச்சாட்டிலேயே குறித்த 7 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 4 சிறுவர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் உள்ள தரகர் ஒருவரின் ஊடாக $2000 பணத்தினை செலுத்தி குறித்த அனைவரும் கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டுள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் நேற்று மாலை 6 மணி முதல் தற்காலிகமாக மூடப்பட உள்ளது. 2 மாணவர் குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனைத்து மாணவர்களையும் நேற்று மாலை 6 மணிக்கு பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா உத்தரப்பிரதேசம் கான்பூரில் தேசிய நெடுஞ்சாலையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் நிர்வாணமாக பெண் ஒருவரின் சடலம் காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் வன்புணர்வுக்குள்ளாகி தலையை துண்டித்து வீதியில் வீசியிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட அந்த பெண் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அத்துடன் அப்பகுதியில் உள்ள CCTV கேமராக்களின் மூலம் சடலம் மீட்கப்பட்ட இடத்தின் அருகே பெண் ஒருவர் நடந்து செல்வது பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளை கண்டுபிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் வெளியிட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பில் உத்தரப்பிரதேசம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடிகர் தனுஷ் மீது விதிக்கப்பட்ட ரெட் கார்டை தயாரிப்பாளர் சங்கம் திரும்ப பெற்றுள்ளது. நடிகர் தனுஷ் 2 முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களுடன் அவர்களுடன் திரைப்படங்களை நடிப்பதற்காக பெற்ற முற்பணத்தின் தொகையை வெகு நாட்களாக திருப்பிச் செலுத்தாமல் அதே சமயம் அவர்களுக்கு படம் நடித்து கொடுக்காமலும் இருந்த நிலையில் அவருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தினால் ரெட் கார்டு விதித்துள்ளதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகின்றன. 2 நிபந்தனைகளோடு நடிகர் தனுஷ் மீது விதிக்கப்பட்ட ரெட் கார்டை தாங்கள் ரத்து செய்வதாக தயாரிப்பாளர் சங்கம் தற்போது அறிவித்திருக்கின்றது. அதன்படி தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு திரைப்படத்தை நடித்துக் கொடுக்க தற்போது தனுஷ் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் 5 ஸ்டார் கிரியேஷன் நிறுவனத்திடமும் அவர் பெற்ற முற்பண தொகையை வட்டியோடு திரும்ப அவர்களுக்கு செலுத்த தனுஷ் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. வியட்நாமில் ஜாகி புயல் அனர்த்தத்தினால் பலியானோர் எண்ணிக்கை தற்போது 197 உயர்ந்துள்ளதாக அந்நாட்டின் பேரிடர் நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது. 128 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் 800க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நிர்வாகம் அறிவித்துள்ளது. வியட்நாமை தாக்குவதற்கு முன்பு தெற்கு சீனா மற்றும் பிலிப்பைன்ஸில் இந்த சூறாவளி புயல் தாக்கியதில் 24 பேர் பலியானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.